அவங்க ஒரிஜினல் வந்தே மாதிரி முதல் 1வது ஸ்டான்ஸா 2வது ஸ்டான்ஸா கூட அவங்க வந்து சரியா பாடல. நீங்க மல்லிகார்ஜுன் கார்கே பார்த்தா கரெக்டா பாடுறாரு. ஆனா இந்த அம்மா பாட மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தர் கூட அந்த மேடையில அது கரெக்டாவே பாடல. அதாவது அவர் பெயர் ராகுல் காந்தி. இவங்க 2 பேருக்கும் வந்தே மாதரமே ஒழுங்கா தெரியுமா? இது மாதிரி மக்கள் முன்னால எடுத்து வைக்கிறதுனால ஒரு பெரிய தாக்கம் உருவாக்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஸோ எவ்வளவு பேர் வெளியில வந்து கரப்ஷனை பத்தி லஞ்ச லாவணை பத்தி பேசுறாங்களோ அவ்வளவு அந்த ஆட்சிக்கு வந்து சரிவாகுங்கிறது இப்படி நம்ம சொல்றது கூட தாவைக்காவுக்கு போகணும். என்னோட முதல் கருத்து அண்ணாமலை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே தமிழ்நாட்டு பாஜக அமித்ஷா அவர்கள் வந்தாருன்னா அவர் உட்கார வச்சு அவர் ஒரு பெரிய உயரத்துல இருக்காரு. என்ன சொல்லுங்க, நீங்க ஆஃபர் பண்ணீங்களா? நீ என்ன ஒரு காதுல ஓதுனீங்களாமே நீ யாராவது ஒருத்தர் கேட்க முடியுமா? யாருக்குமே எல்லா டீட்டெயில்ஸும் தெரியாது. பட் அவர் வந்து எதிர்த்து ஒரு சிலர், அதுவும் பாஜக இருக்க ஒரு சிலர் அவர் போயிட்டாருங்கிற ஒரு ஒரு கோவம் இருக்கு. ஏன்னா அவர் வளர்த்துட்டு இருந்தாரு. பட் நீங்க இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அவர் செய்யறதும் ஒரு பெரிய தப்பு இல்லைங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் முதல்வர் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளிச்சிருக்காரு அண்ணாமலை கூட இந்த ஸ்பீச்ல. நானும் அதுல வந்து ஆட் பண்ணி மேகதாது பத்தி கவலைப்பட வேண்டாம். சுதந்திர தின விழாவின் போது பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததாக காங்கிரஸ் சோனியா காந்தி மீது வழக்கு பதிஞ்சிருக்கே கர்நாடகா காவல்துறையில. இதோட பின்னணி என்ன சார்? சோ அவங்களோட ஏஐசிசில அவங்க வந்து வந்தே மாதரம் பாடுறாங்க, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ குறிப்பா பார்க்கும்பொழுது அந்த ரெண்டு கான்டென்ஷியஸ் வேர்சஸ் சொல்லுவாங்க. 3rd வெர்ஷன்ல வந்து ஒரு நம்ம நாட்டை பார்த்து துவம் ஹி துர்கா, துவம் ஹி லக்ஷ்மி, நீ தான் லக்ஷ்மி, நீங்க தான் துர்கா சொல்லி நாட்டை பார்த்து பாடுறாங்க. சோனியா காந்தியோடைய மாமியாருடைய அப்பா, அதாவது ஜவஹர்லால் நேரு அந்த காலத்திலேயே இந்த ஸ்டான்சாஸ நம்ம எடுத்து பார்க்கணும், எடுத்து தூக்கிடணும். ஏனென்றால் ஜின்னாக்கு பிடிக்காது, முஸ்லிம் லீக்கு பிடிக்காது என்று மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் போன்ற நல்ல ஒரு பேட்ரியாட்டிக் தேசபக்தி உள்ள முஸ்லிம்ஸும் அப்ஜெக்ட் பண்ணாத போது எம்ஏகே ஜின்னா அப்ஜெக்ட் பண்ணாருங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த காலத்து இந்த ஸ்டான்ஸாவை தூக்குனாரு நேரு. இப்ப திருப்பியும் இப்ப இந்த ரூல் கொண்டு வந்திருக்கோம். இப்ப நியமம் இருக்கு, இது ஃபுல்லா பாடணும்னு. இப்ப அந்த ஸ்டான்ஸா அப்ப மட்டும் இந்த அம்மா வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டட் ஆகி அது பாடக்கூடாதுன்னு சொல்ற அந்த இது இருக்கு. பட் எனக்கு இன்னொரு சீரியஸான கொஸ்டின் இருக்கு. அந்த லிப்சிங்க் அனாலிசிஸ் பண்ணா அவங்க ஒரிஜினல் வந்தே மாதிரி முதல் 1வது ஸ்டான்ஸா 2வது ஸ்டான்ஸா கூட அவங்க வந்து சரியா பாடல. நீங்க மல்லிகார்ஜுன் கார்கே பார்த்தா கரெக்டா பாடுறாரு. ஆனா இந்த அம்மா பாட மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தர் கூட அந்த மேடையில அது கரெக்டாவே பாடல. அதாவது அவர் பெயர் ராகுல் காந்தி. இவங்க 2 பேருக்கும் வந்தே மாதரமே ஒழுங்கா தெரியுமா? முதல் 1-2 ஸ்டான்ஸா கூட தெரியுமான்னு கேள்வி இங்க எழுது. நம்பர் 1. 2வது, சில பேர் நினைக்கலாம் பாஜக சும்மா கலாட்டா பண்றாங்க, ஒரு பூசலுக்காக எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸை இழுக்கிறதுக்கு இப்படி பண்றாங்க. இதை ஏன் ஒரு முன்னுதாரணமா கொண்டு வரணும் என்றால், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு குடிமகனும் வந்தே மாதரம் பாடினா, ஜனகணமன பாடினா நடுவில் பேசிக்கிட்டு பாப்கார்னை சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அதற்கு வந்து உரிய மதிப்பு கொடுத்தாதான் நம்ம தாய் நாட்டும் தாய் மண்ணுக்கும் என்னைக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அன்னைக்குதான் இந்த லஞ்ச லாவணி ஒழிப்பு அது எல்லாமே இட்ஸ் கண்டினியூஸ் ஃப்ரம் த ஏன் நாடுறா, என் நாடு லஞ்சம் வரக்கூடாது, ஏன் நாடுறா, என் நாடு வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடாதுன்னு ஒரு வரும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா அட்லீஸ்ட் எடுத்து ஒரு உதாரணமாக சொல்லி நீ வந்து ஒரு சோனியா காந்தியா இருந்தால் கூட வந்தே மாதரம் பாடும்பொழுது ஒழுங்கா நிக்கணும். பாட தெரியாதுன்னா நீ நில்லு, பாட தெரிஞ்சா பாடு, பாட தெரியாதுன்னா பாட கத்துக்கோங்கிறது வந்து எல்லாரும் உலகத்துக்கு சொல்றதுக்கு, குறிப்பா இந்திய நாட்டுக்கு சொல்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா தான் நான் ஒரு இந்திய குடிமகன் நான் எடுத்துக்கிறேன் சரத். மக்கள் எல்லாரும் இவங்க சும்மா சொல்றாங்க. ஏன்னா நிறைய காமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். பிஜேபி சிம்பிளி அட்டாக்கிங். நோ, உங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கூட ஒழுங்கா நிக்கலன்னா அட்டாக் பண்ணு. ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா அட்டாக் பண்ணு. அந்த கட்டுப்பாடு, அந்த டிசிப்ளின், அந்த நாட்டுப்பற்று ஒவ்வொருத்தரோட ரத்தத்துக்குள்ள பொங்கி எழும். அப்பதான் இந்தியா வந்து ஒரு பொன்னான காலத்து போய் எதிர்காலத்தை பார்த்து நம்ம நிக்க வேணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சோனியா காந்தி வந்தே மாதரம் அப்ப அவங்க சரி அவங்க அவமதிக்கிறதுக்கு சொல்றாங்களோ, நிப்பாட்டுறதுக்கு சொல்றாங்களோ, நம்ம ரூம் போட்டு யோசிக்க வேணாம். ஒழுங்கா நிக்கல, அதுவே தப்பு. யார் நிக்கலனாலும் அது தப்பு.
வீதி லீடர்ஸ் சார்பாக அண்ணாமலை தலைமையில பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு பேரணி நடந்துச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, ஊழல் மீண்டும் தொடங்கியிருக்கு. இந்த ஓட்டுக்காக பணம் குடுத்து நாங்க வந்திருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்த பணத்தெல்லாம் வாங்குறாங்க இந்த அமைச்சர்கள் எல்லாருமே. இந்த ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா, ஊழல் தொடங்குது. அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அந்த டிவி ஆட்சிய பத்தி பேசியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ஓவரால் அந்த நிகழ்வு வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நிகழ்வு. நமக்கு ஒரு ஒரு ஹோப் குடுக்குற ஒரு நிகழ்வு. இளைஞர்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். எந்த இளைஞரும் ஒரு பாய்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கு போனாலோ, ஒரு என்எஸ்எஸ்க்கு போனாலோ, என்சிசிக்கு போனாலும் நம்ம சந்தோஷப்படுறோம். அதே போல ஒரு நல்ல என்ஜிஓக்கு போனா நம்ம சந்தோஷப்படுறோம். அதாவது இளைஞர்கள் சரியான பாதையில அவங்க வழி நடத்தணும். என்ன கேட்டா இன்னும் ஒரு 10 அண்ணாமலை அவர்களும் வரணும் தமிழ்நாடுல. ஏனென்றால் இப்ப அவர் 20,00,000 இளைஞர்கள் எடுத்திருக்காரு. அது மாரி இன்னும் 4, 5 பேர் 20,00,000 சண்டை போடுறதுக்காக இல்ல. நம்ம குட்டையும், குளத்தையும், ஆறையும் நம்ம சரிப்படுத்துவோம். கடற்கரையை சரிப்படுத்துவோம். லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்போங்கிற வந்து ஒவ்வொரு மனிதனும் அதுல இருக்கிற தன்னார்வலர்கள் எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். காசு இல்ல, ஒண்ணுமே இல்ல. பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல. எந்தவித ஒரு ஆதாயமும் இல்ல. தே ஆர் கமிங் அப் டு டூ குட். அது நம்ம ரொம்ப பாராட்டணும். எப்படி நான் பாஜகல இருந்தும் ஒவ்வொரு முறையும் சரி ஒரு இளைஞர் விஜய் வந்து ஒரு வித்தியாசம் பண்ணலாம்னு நினைச்சு வர்றாரே, அது நல்லதுன்னு ஒரு டிக் மார்க் குடுக்குறேனோ, அதே கையில, அதே பேனால, அதே டிக் மார்க் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் சொல்லி, பல தன்னார்வலர்கள் இது மாரி வந்தா தான் சமுதாயத்திலே விழிப்புணர்வு வரும். நம்பர் 1. நம்பர் 2 நீங்க சொன்னா போல அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் மேன். அந்த ஐபிஎஸ் லிங்க் ஒரு பெரிய ஐபிஎஸ் வட்டம், ஐஏஎஸ் வட்டம் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு சில ஆடியோக்கள் கூட இருக்கலாம். அது இல்லாம இருக்குன்னு சொல்ற மனிதன் இல்ல அவரு. அப்படி இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா யாரோ 2% 4% கேட்கறாங்க. நான் கேட்ட உடனே கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். நம்ம முன்னால இருக்கிற ஆட்சியில 20% 40% இருக்கிற ஆட்சியில அட்லீஸ்ட் 20, 40 2 நாள்னு வந்திருக்கே. அப்ப நான் அண்ணாமலைய பார்த்து சந்தோஷப்பட்டேன். தாவேக்கா பார்த்தும் சந்தோஷப்பட்டேன். சரி, இப்ப நம்ம 2% 3% பார்த்துட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். கண்காணிப்பு இல்லைன்னா இந்த 2, 3% 20, 30% போய் சேரும். ஸோ நம்பர் 1 அவருக்கு வந்து ஆதாயம் இருக்கும். 2 தடயங்கள் இருக்கும். 2வது அவர் சொன்ன ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட் இத பத்தியே. இந்த லஞ்ச லாவண்யத்த பத்தி ரிவ்யூ மீட்டிங்ஸ் மாரி வச்சு, நீங்க சரியா பண்றீங்களா? ஏதாவது புகார்கள் வருதா? என்று பார்க்கணும். எப்படி ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு எந்தவித ஒரு நிறுவனத்திலயும் ரிவ்யூ மீட்டிங்ஸ் இந்த இந்த டார்கெட் சரியா பண்ணிட்டீங்களா? இந்த நீங்க செய்ய வேண்டிய அந்த அது சேல்ஸ் டாக்ஸ் இப்படி பண்ணிட்டீங்களா? ஜிஎஸ்டி கட்டிட்டீங்களா? ஐடி அந்த டார்கெட் ஆஃப் பேயிங் எவ்ரிதிங் பை 3 மந்த்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்படி பார்க்கிறோமோ, அதே போல லஞ்ச லாவண்ய ஒழிப்புக்கும் அவங்க பண்ணாங்கன்னா நடந்துரும். கடைசி பாயிண்ட் இத பத்தி பேசும்பொழுது, சுதந்திர தினம் அன்னைக்கும் நமது முதல்வர் பேசும்பொழுது லஞ்ச லாவண்யத்தை இந்த வாட்டி நம்ம ஒழிப்போம்ன்னு சொன்னாரு. அண்ணாமலையும் சொன்னாரு, நாம சேர்ந்து தாவேக்கா இருக்கலாம், அந்த வீதி லீடர்ஸா இருக்கலாம், சேர்ந்து ஒழிப்போம். லஞ்ச லாவண்யத்த மட்டும் ஒழிச்சோம்னாலே, தமிழ்நாடுவ யாராலயும் பிடிக்க முடியாது. இப்ப நீங்க துபாய்க்கு போய் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற முக்காவாசி அபார்ட்மெண்ட்ஸும், பெரிய பெரிய பிளாட்ஸும் பல கோடிகள். நான் சொல்றது 1, 2 கோடி இல்ல. 100 கோடிக்கு, 500 கோடிக்கு வாங்கி போட்டது தமிழ்நாட்டுல இருந்து வந்த காசு. அங்க போய் கட்டுறாங்க. அவங்க கட்டுறாங்க. கட்டுறதும் தமிழாட்கள். அங்க பா பாடுபட்டு பண்றதும் தமிழாட்கள். அஃப்கோர்ஸ் இப்ப நெறைய பங்களாதேஷிஸ் அந்த வேலைக்கு வந்துட்டாங்க. தமிழாட்கள் கொஞ்சம் மேல போயிட்டாங்க. அங்க மேனேஜர்ஸும் தமிழாட்கள். ஆனா காசு கடைசியா போறது அரபிக்கு. ஏன் அது மாரி போகணும்? அல்லது அங்க தமிழாட்கள் பினாமிக்கு. இதெல்லாம் ஒழிக்கணும். எப்பவுமே நான் நினைப்பேன், ஐயோ! அந்த காசெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா, பிரச்சனைய தீர்க்கலாமேன்னு. வேற ஒண்ணுமே இல்லன்னா கூட கரப்ஷன அடிச்சு தூக்கணும். இந்த அடிச்சு தூக்கணும்னாலே வில் பி இன் a வெரி குட் பிளேஸ். கடந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா, திமுக குறித்தும் ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்லாம் வெளியிட்டிருந்தாரு. அதுலயும் ஆடியோக்கெல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு சார். அப்பயும் வந்துட்டு பெரிதாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. மீண்டும் இதே போல விஷயத்த அண்ணாமலை சொல்வதனால என்ன மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க சார்? சோ, நானும் இதே போல கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா கொஞ்சம் நீங்க கூர்ந்து, ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா, சரத், அது மாரி பலர் எடுத்து சொன்னது. அது வந்து பாஜகல டெஃபினட்டா ஃப்ரண்ட் ஃபேஸ் போஸ்டர் பாய் அண்ணாமலை தான். இது மாரி எடுத்தனால தான், இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து திமுக வந்து கவிழ்த்தப்பட்டது. அந்த ஒரு ஸ்தாபன எதிர்ப்பு விழிப்புணர்வு வந்ததே இது மாரி டிஎம்கே ஃபைல்ஸ் குடுத்ததுனால தான். கடைசியா அதோட இவரு பால் பாஸ் பண்ணி, கடைசியா கோல் போட்டது விஜய். அது டிஃபரண்ட் மேட்டர். ஏன்னா விஜய் அவர் அண்ணாமலைக்கு அவரு நிக்க கூட இல்ல. வேற சில விஷயங்கள் நம்ம அந்த அரசியல் பாஜக அரசியல் நம்ம இப்ப பேச வேண்டாம். பட் அந்த கடைசியா கோல் போட்டது விஜய்.
ஆனா அந்த ஸ்தாபன எதிர்ப்பு கிளப்பி விட்டது இந்த திமுக ஃபைல்ஸ். சோ இது மாதிரி மக்கள் முன்னால எடுத்து வைக்கிறதுனால ஒரு பெரிய தாக்கம் உருவாக்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. சோ எவ்வளவு பேர் வெளியில வந்து கரப்ஷனை பத்தி லஞ்ச லாவணியம் பத்தி பேசுறாங்களோ அவ்வளவு அந்த ஆட்சிக்கு வந்து சரிவாகுங்கிறது இப்படி நம்ம சொல்றது கூட தாவேக்காவுக்கு போகணும். சோ தாவேக்காவுக்கும் நோபடி இஸ் அபவ் தட். ஒரு வாட்டி கூட தேமே எஸ்கேப். ரெண்டாவது வாட்டி ரொம்ப இது மாதிரி பண்ணா டெஃபினட்டா சரிவு ஏற்படும். அந்த பக்கம் ஆட்சி மாறும். அண்ணாமலை வந்துட்டு பாஜகவோட பேட்டி தான் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருந்தாங்க. இதற்கு மத்தியில ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அமித்ஷா அவர்களிடம் சொன்னாரு 3 ஆண்டுகள் மத்திய பொறுப்புல இருக்க சொல்லி அன்னைக்கே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்திருக்காரு. உங்க கருத்து என்ன சார்? என்னோட முதல் கருத்து, அண்ணாமலை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே தமிழ்நாட்டு பாஜகல அமித்ஷா அவர்கள் வந்தாருன்னா அவர் உட்கார வச்சு அவர் ஒரு பெரிய உயரத்துல இருக்காரு. இல்லங்க சொல்லுங்க, நீங்க ஆஃபர் பண்ணீங்களா? என்னமோ ஒரு காதுல ஓதுனீங்களாமேன்னு யாராவது ஒருத்தர் கேட்க முடியுமாங்க? ஸோ இட் இஸ் அ நாட் வெரிஃபையபிள் எவிடன்ஸ். இது வந்து வெரிஃபை பண்ணி நீங்க வேணா நீங்க ஆர்டிஐல போட்டு எடுங்க வந்துரும் சொல்ற விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர் ஹெட்டிங் த கண்ட்ரி, 2-3 of them are heading the country. அவர்கிட்ட போய் இது கேட்க முடியாது. அட் த சேம் டைம் இது வந்து டெஃபினட்டா இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட மேல போகும். ஸோ அப்படி நடந்து இல்லைன்னா அமித்ஷாஜிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பப்ளிக்கா. நான் ஒன்றும் அது மாதிரி சொல்லலையே வளரான் அப்படி சொன்னா ஒரு பயங்கர சரிவாகும் அண்ணாமலையுடைய பேருக்கு. ஸோ இட் கேன் பி சேலஞ்ச் ஆல்சோ பை த டாப் என்கிற ஒரு உண்மை இருக்கு. அதனால அப்படி சொன்னார்னா அது உண்மையா இருக்கலாம். பட் அது உண்மையோ பொய்யோ நான் பாஜகவோட பி டீம் இல்லை என்று ரொம்ப தெளிவா தெளிவா அவர் வெளியில எடுத்து வச்சிருக்காரு. இது மேலேயும் அவங்க சொல்லுவாங்க 2 பேரும் பிடிச்சிப்பாங்க பண்ணிப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பின்னால வந்து அவங்க ஒத்துழைப்பாங்கிறது நம்ம நினைச்சு அதை பத்தி சர்ச்சை கலப்ப தேவையில்லை. ஆமா, திமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம். அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு 40-50 சீட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தியரட்டிக்கலி. அவர் பாஜக பக்கம் போவாரா, திமுக பக்கம் போவாரா, அதிமுக பக்கம் போவார்னா நிச்சயமா அவர் பாஜக பக்கம் தான் போவார். பாஜகவா தாவேகாவானா ஒரு பெரிய கேள்விக்குறி. அது வந்து போக போக தான் தெரியும். அண்ணாமலை அவர்கள் சுற்றி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விமர்சனம் முன்வைக்க காரணம் என்னவா சார் இருக்கும்? அவர் வந்துட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆக போறாரு. அவர் வந்துட்டு அரசியல் கட்சி தருவானா பிஜேபிக்கு ஆதரவா பி டீமா தான் செயல்பட போகிறார் இப்படின்னு அவரை சுற்றியே ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கே, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது யாருக்குமே எல்லா டீட்டெயில்ஸும் தெரியாது. பட் அவர் வந்து எதிர்த்து ஒரு சிலர், அதுவும் பாஜக இருக்க ஒரு சிலர் அவர் போயிட்டாருங்கிற ஒரு ஒரு கோபம் இருக்கு. ஏன்னா அவர் வளர்த்துட்டு இருந்தாரு. பட் நீங்க இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அவர் செய்யறதும் ஒரு பெரிய தப்பு இல்லைங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவர் என்ன சொல்றாரு, எங்களை நீங்க பாருங்க, ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் என்ன நடக்கணுமோங்கிற அந்த குக்கிராமத்தில் இருக்கிறது முடிவெடுக்கட்டும், டெல்லி முடிவெடுக்க வேண்டாம். அதேதானே விஜய் சொல்றாரு. ஓரளவுக்கு அதுதானே திமுகவும் சொல்லுது. ஒன்றிய அரசு, நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க, மத்திய அரசு இல்ல. ஏன் ஒன்றிய அரசு? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த ஸ்டேட்ஸ் டிசைட் பண்ணட்டும். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் பெடரலிசம். இப்ப பேரு சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா பல பாஜக தலைவர்கள் எது கேட்டாலும் மேலிடம் தான் அதெல்லாம் முடிவு எடுக்கும், நமக்கு ஒண்ணும் தெரியாது, மேலிடம் தான் முடிவு எடுக்கும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எதிர்த்து இவர் சொல்றாரு, நாம தான் முடிவு எடுக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி a puppet of the center. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு காங்கிரஸ் கூட இங்க இருக்கிற தலைவர்கள் ஓரளவுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அல்லது டக்குன்னு காந்தி ஃபேமிலி கிட்ட கேட்டு தபால் முடிச்சிடுறாங்க. பட் பாஜக வந்து அதே முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆனஸ்டான யதார்த்தமான உண்மையை நான் வந்து வெளியில கொண்டு வரேன். அதே முடிவு வந்து எல்லாம் மேலதான் கேட்கணும், கடந்து சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கமலாலயம் எடுக்கின்ற முடிவுகள் இன்னும் கொஞ்சம் டக்குன்னு கமலாலயத்துக்கு முடிவு எடுக்கின்ற சக்தியையும் அந்த எம்பவர்மெண்ட் சக்தியை கொடுத்தல் இன்னும் கொஞ்சம் சென்ட்ரல் இருந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய விருப்பம். இதுதான் இருக்குல்ல சொல்றது அண்ணாமலையுடைய கூற்று. இது இல்ல எனக்கு வேணாம், டெல்லி வந்து தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ண வேணாம், தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்றோம். தமிழனுக்கு வந்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்தா ஒரு ரொம்ப தனியான ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தலைகர்வம்னு சொல்லலாம். ஏன்னா தமிழன்டா, நமக்கு 5000 வருஷம் நாகரிகம்டா, எங்க பாரம்பரியம் வேறடா அப்படி சொல்ற தமிழனுக்கு வெளியில இருந்து ஒரு சக்தி உனக்கு கைட் பண்ணுது, நீ கரெக்டா ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா அவங்க
நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ம். அவ்வளவு நல்லது பண்ணுது பாஜக. லஞ்ச ம். லாவண்யம் ஒழிக்கிறதுக்கு பண்ணுது. அவ்வளவு மக்களோட டெவலப்மென்ட்க்கு பண்ணுது. ம். இப்பேற்பட்ட ஒரு பார்ட்டி சென்டர்ல இருந்ததே இல்ல. ம். அப்படி இருந்தும் தமிழர்கள் கிட்ட சார் நீங்க எல்லாம் பண்றீங்க. ஆனா நீங்க பாஜக சார் ன்னு சொல்றாங்க. ம். ஏன்? ஏன்? ம். யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் தமிழன் மனசுக்குள்ள அது வந்து இந்த ம். நேரேட்டிவ் திமுக சுத்தி விட்ட நேரேட்டிவா இருக்கலாம். ம். நம்ம வந்து பாஜக தமிழ்நாடு பாஜகனால டெல்லியோட அடிமைங்கிற ஒரு நல்ல ஒரு கட்டுக்கதை கொண்டு வந்திருக்காங்க. அத நம்ம ம். நகர்த்தணும்னா, தவிடுபொடி ம். ஆக்கணும்னா, ம். தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக தலைவர்களுக்கே சக்தி கொடுத்து அவங்க ம். டக்கு 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 மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, ம். அத சரிப்படுத்த முடியும். இத நான் வந்து ம். புகாராக வைக்கல. இது வந்து ம். ஒரு ஆப்சர்வேஷன். இது நம்ம ம். ஒரு ஆய்ந்து மக்கள் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ம். சொல்லி ஏன் அந்த ம். வார்த்தைய பயன்படுத்துறாங்க? வேற எந்த பார்ட்டிக்கும் பயன்படுத்தாம, நீங்களா ம். நீங்கலாம் டெல்லி சொல்றது தான் பண்ணுவாங்க. டெல்லி நல்லது சொல்லுதுப்பா. பரவாயில்ல. ம். அப்படி இருந்தா கூட பரவால்ல. டெல்லி இஸ் த பெஸ்ட் பார்ட்டி பிஜேபி. அது பெஸ்ட் பார்ட்டியா இருக்கலாம் சார். பட் இங்க ம். இருக்கிறவங்க ஏன் அப்படியே ஃபாலோ பண்ணணும்? அந்த ம். இண்டிபெண்டன்ஸ் குடுக்காததால தான் அண்ணாமலை வெளியில வந்தாரு. அந்த ம். இண்டிபெண்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் குடுக்கணும். பாஜக ம். தலைவர்களும் அதை எடுத்து ம். கையாண்டு முடிவுகளை ம். எடுத்து பெரிய ஒரு ம். ஒரு போர் பாதையில போகணுங்கிறது என்னுடைய பர்சனல் வேட்கை. ஓகே சார். தமிழக அரசு செலவுகள வந்துட்டு 15,000 கோடி குறைச்சிறதா பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட் வந்துட்டு அந்த தொகைய பார்த்தீங்கன்னா, பிரிச்சு கிராமப்புற வளர்ச்சிக்காக குடுக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? நானும் அதுல ஓரளவுக்கு அ உடன்பாடு எனக்கு. அதாவது இந்த 5,000 என்ன சொல்றது 15,000 நீங்க சேவ் பண்றீங்களா? அந்த 5,000 கோடி வந்து வெறும் நீர் வளத்துக்கு குடுங்க. 5,000 கோடி கல்விக்கு குடுங்க. 5,000 கோடி கிராம வளர்ச்சிக்கு குடுங்கன்னு அவர் சொன்னார். என்ன கேட்டா, ஸ்லைட் டிஃபரன்ஸ் நான் சொல்லுவேன். கல்விக்கு நெறைய வந்துட்டு இருக்குங்க ஆல்ரெடி. கிராம வளர்ச்சி கூட வந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகான பிளான் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட். ஜல் சக்தி பிளான் இந்த எல்லா நதிகளையும் சேர்க்கிறது. கிருஷ்ணா, கோதாவரி, பாலார், காவிரி 6,000 கோடி ஆல்ரெடி இது மட்டும் இல்ல. 150 200 கோடியோ வருஷம் வருஷம் 3 வருஷம் அனுப்பியிருக்காங்க. கேட்கணும். திமுகவ கேட்கணும். எங்க போச்சு அந்த காசுன்னு. அது ஒழுங்கா 1 1/2 வருஷம், 2 வருஷம் ஆகுமா? ஒரு வாட்டி 1 1/2, 2 வருஷம் இருந்து இந்த நதிகள சேர்த்து விட்டோம்னா, உனக்கு வந்து மேகதாது கட்டணுமா? போ கட்டிக்கிட்டு போ. உனக்கு ஆல்ரெடி அந்த டிஜி டேம் ஒண்ணு இருக்கா? டிஜி ரிசர்வாயர் போ. இன்னொன்னு கூட இருக்கு. எம்எல்ஓ, எம்பின்னு ஒண்ணு இருக்கு. போ. எங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா எங்களுக்கு கிருஷ்ணா, கோதாவரிலருந்து வருதுன்னு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பேசி, மக்களுக்கு அதுவும் குறிப்பா காவிரி டெல்டால இருக்கிற மக்களுக்கும், நம்ம மக்களுக்கு வர்ற அரிசியும், நெல்லு எல்லாத்துக்கும் சரிப்படுத்துறதுக்கு அத பண்ணலாம். என்ன கேட்டா, அவர் வந்து ஆக்ஸலரேட்டட் ப்ராஜெக்ட்ன்னு டிமாண்ட் இருக்கு. மாநில அரசு ஒரு சில விஷயங்களுக்கு மத்திய அரசுக்கு ஆக்ஸலரேட்டட் ப்ராஜெக்ட் டிமாண்ட் பண்ணணும். எனக்கு இது பண்ணியாகணும். பண்ணி நமது முதல்வர் விஜய் அவர்கள் சண்டை போட்டு, நான் அதுலருந்து 15,000 கோடி அப்படியே அலோகேட் பண்றேன். நீங்க பண்ணுங்க. எனக்கு எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி 1 1/2 வருஷத்துல அடிச்சு முடிச்சா, காவேரி நீர் பிரச்சனையை முதல்வர் ஜோசப் விஜய் தீர்த்து வைத்தார் என்கிற பேரு எந்நாளும் எந்நாளும் எடுக்க முடியும் முடியும். தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். கல்விக்கு நெறைய வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த 5,000 கோடி கல்வி குடுக்குறது அவ்வளவு பெருசு. நீங்க வேணா ஒரு 1,000, 2,000 கோடி நீங்க அலோகேட் பண்ணலாம். கிராம சுற்றுப்புறத்துக்கு. நீர் வந்தாலே கிராமம் எல்லாம் வளருங்க. அதே போல அந்த லிஃப்ட் இரிகேஷன பத்தி சொல்லியிருந்தார். அதாவது லிஃப்ட் இரிகேஷன்ங்கிறது கீழ இருந்தா கூட கீழ இருந்து கொஞ்சம் மேல தூக்கி வச்சு, அந்த காலத்துல ஏரிம்பாங்க. மேல ஏத்தி வச்சுட்டா பைப்ல, அப்புறம் ஏரி வந்து ஈஸியா அப்படியே வந்துரும் கீழ. இந்த லிஃப்ட் இரிகேஷன் இதெல்லாம் பண்ணி, மக்களுக்கு நீர் கொண்டு வந்து தமிழ்நாடுல வந்து நீர்வளம் உள்ள தமிழ்நாடு என்று சொல்றதுக்கு விஜய் முதல்வர் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளிச்சிருக்காரு. அண்ணாமலை கூட இந்த ஸ்பீச்ல. நானும் அதுல வந்து இத ஆட் பண்ணி மேகதாது பத்தி கவலைப்பட வேண்டாம். நேரா நீர் நதிகள வந்து சேர்த்து விட்டுருங்க. ஐ திங்க் இது வந்து இஷா யோகாலோ அல்லது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஐ திங்க் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ன்னு நெனைக்கிறேன். ரிவர்ஸ்ல சேர்த்து விடுன்னு சொன்னாங்க. ஏன்னா 1,00,000 1,06,000 நீர் நீர்வளம் உள்ள இடங்கள் இந்த இடத்துல இப்ப 50,000 தான் இருக்கு. எல்லாம் போயிடுச்சே. இந்த கி ஸ்கொயர்ட் அது மாரி போயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம நதிகள போட்டு காப்பாத்தணும்னா, நீர்வளம் உள்ள தமிழ்நாடு நம்ம சொல்ல முடியும்.
கோவையில கல்லூரி மாணவன் உயிரிழப்பு. இது தொடர்பா நம்ம பேசியிருக்கோம் சார். அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இங்க சென்னையில திருவொற்றியூர்ல +2 மாணவன் வந்து சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டான் அப்படின்ற செய்திலாம் வந்துட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக மாணவர்களை உயிரிழப்புன்றத எப்படி பார்க்குறீங்க சார்? பின்னணியில அந்த போதைப் பொருள் தான் முக்கிய காரணமா இருக்குமா சார்? நீங்க நிச்சயமா, நிச்சயமா இத வந்து ஊடுருவி பார்த்தோம்னா, அந்த பசங்க கஞ்சா அடிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு அபீன் போட்டிருப்பாங்க. இல்ல வந்து தண்ணி அடிச்சிருப்பாங்க. இது இல்லாம இந்த அளவுக்கு ஒரு வன்மத்துடன் இருக்கின்ற தாக்கம் வரவே வராது. அது நம்பர் 1. 2வது விஷயம் வந்து வன்முறை. இது 2ம் தலைய தூக்குதோ, அந்த இடத்துல நமது நியமங்கள் உள்ள வந்து லா சட்டமும், நீதியும் சரியா ஆக்ஷன் எடுத்து உள்ள தள்ளுனா இதான் நடக்கும். நான் திருப்பி திருப்பி இத சொல்லிட்டு இருக்கேன். 18 வயசுங்கிறத நம்ம கம்மி பண்ணி, அத 16 வயசு ஆக்கணும். ஏன்னா இந்த காலத்துல 15, 16லயே அந்த ம். காலத்துல வந்து 30 வயசு ஆளுக்கு தெரிஞ்சது எல்லாமே இவங்களுக்கு தெரியுது. நெட்ல ம். பாக்குறாங்க. ம். அவங்களுக்கு வந்து வயலன்ஸ பத்தி தெரியுது. செக்ஸ பத்தி தெரியுது. இது எல்லாமே அவங்க ம். வந்து 8 வயசு, 10 வயசுல கத்துக்கிறாங்களே! பின்ன அந்த ம். 18 மட்டும் ஏன் 18ஆ இருக்கணும்? அத ம். 15, 16க்கு கொண்டு வாங்க. அப்ப இந்த பசங்கலாம் உள்ள போனாங்கன்னா, ம். பக்காவா அந்த ம். அந்த டிஸ்இன்சென்டிவால ம். இளைஞர்கள் இப்பேற்பட்ட வன்முறை தாக்கல்களை செய்யாம இருப்பாங்க. இந்த வன்முறை தாக்கலுக்கு விடிவு வரணும் என்றால், போதிய அளவுக்கு ம். சட்ட ஒழுங்கு கொண்டு வரணும்.